நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீ எதுக்கு கிருஷ்ணா கவலையோட இருக்கிற? அவ கோபத்துல ஏதேதோ பேசிட்டு போயிட்டா. அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காத. நம்மள நேசிச்சவங்க, நம்மளுக்கு உதவி பண்ணவங்க இப்படி பேசும்போது கஷ்டமா இருக்கு பாட்டி. மோகன்தாஸும் பிரகாஷும் ஓ மேல ஏதாவது குற்றம் சொன்னாங்களா? இல்ல. அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கஷ்டம் வரும்போது இந்த மாதிரி எல்லாம் பேசத்தான் செய்வாங்க. சில பேரோட குணம் அது. அத மனசுல வச்சுக்கிட்டா போதும். நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா அதையெல்லாம் நாம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். நான் எதையும் பொறுத்துக்க தயாரா இருக்கேன். அது இல்லை எங்க பிரச்சனை. நம்ம இந்த ஊர்ல இருக்கிறதே பிரச்சனைன்னு சொன்னா ஒரு ஊரையே வெறுக்க வச்சுட்டு நாம இங்க இருக்கிறது நியாயமா? அப்படின்னா நீ என்ன யோசனை பண்ற? இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போகலான்னா? அதுதான் பாட்டி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பிரகாஷ் அண்ணாவை எப்படியும் ரிமைண்ட் பண்ணுவாங்க. மோகன்தாஸ் சார் எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் இருக்கணும். அவங்களுக்கு கஷ்டம் அதிகம். ஆனா அவங்கள நேசிக்கிற, அவங்கள நம்பி இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மள வெறுத்துட்டே இருப்பாங்க. அத காரணமா வச்சு நாம இங்க இருந்து போயிட்டோம்னா நம்ம மேல இருக்கிற வெறுப்பு குறைஞ்சிடுமா? நாம கஷ்டம் கொடுத்ததுனால தான் அந்த கிழவியும் அந்த பொண்ணும் இந்த ஊரை விட்டு ஓடிட்டாங்கன்னு பேசுவாங்களே. நாம இங்க இருந்துட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா பாட்டி? இதுக்கு மேல என்ன வருங்கிற? நமக்கு உதவுனவங்களுக்கு தான் கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களே. இனி நம்மளை விரட்டிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்மளை இந்த ஊரை விட்டு விரட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னால இந்த வீட்டிலேயே அவங்க முன்னால நம்ம வாழ்ந்து காட்டணும் கிருஷ்ணா. நம்மால கஷ்டம் வந்த அவங்க குடும்பத்துக்கு நம்மால முடிஞ்ச ஏதாவது உதவிய செஞ்சு ஆகணும். பிரகாஷ ஜெயிலுக்கு அனுப்புனவங்கள கோர்ட்டுல தெரிவிக்க வேணாமா? மோகன்தாஸ அடிச்சு போட்டவங்களுக்கு எதிரா இந்த ஊர்க்காரங்களே போராடும் போது அவங்களுக்கு முன்னால நாம நிக்கணும்ல. உதவி செஞ்சே ஆகணுமா? இல்லைன்னா நம்ம மனுஷ பிறவியே இல்லை. யாருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் முன்ன நிக்கிற விஜயலட்சுமியோட பாரம்பரியத்துல வந்தவனி. அம்மா செத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் முன்ன நின்னு ஜெயிச்சு காட்டுவேன்னு சொன்னேன்ல. அப்புறம் போயிடலான்னு சொல்ற? இல்ல பாட்டி, நாம எங்கேயும் போக மாட்டோம். நீங்க சொல்றதுதான் சரி. யாரு என்ன சொன்னாலும் இந்த சூழ்நிலைய நம்ம கடந்துதான் ஆகணும். விழமாட்டேன் பாட்டி. இனி இந்த கிருஷ்ணா விழமாட்டா. உள்ள போலாம் பாட்டி. வீட்டில் யாரும் இல்லை?
2 பேருக்கும் எதுவுமே ஆகாம உயிரோட இருக்கீங்கல்ல, அதிர்ஷ்டம்தான். கெட்டு போறதுக்கு நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் செய்யல பிரபாகரா. ம். ஒரு ஹவுஸ் ஓனரை பொறுத்த வரைக்கும் வாடகைக்கு இருக்கவங்க அப்படியே தான். ஒழுங்கா அவங்கள பராமரிக்கலைனா கெட்டு போயிரும். வீட்டை வாடகைக்கு விடுறவங்களுக்கு போலீஸு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. வாடகைக்கு இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுனாலும் அதோட முழு உத்தரவாதம் ஹவுஸ் ஓனரையே போய் சேரும். நாங்க தப்பு பண்ணமா இல்லையான்னு உனக்கு தெரியாதா பிரபாகரா? ஹே, தப்பு பண்ணுனது நான் தான். இவ்வளோ பெரிய மனசான உங்களுக்கு இந்த சின்ன வீட்டை நான் வாடகைக்கு கொடுத்துருக்க கூடாது. பெரியவங்களா? கிண்டல் பண்றீங்களா நீங்க எங்களை? யாரும் இல்லாத அனாதைங்க நாங்க. யார் சொன்னா? பாட்டியும் பொண்ணும் சேர்ந்து என்னை நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. உங்க பேரை சொல்லி என்னை நேத்து நைட்டு யாரெல்லாம் மிரட்டினாங்கன்னு தெரியுமா உனக்கு? செங்கல்பேட்டு சந்திரன். அது யாரு செங்கல்பட்டு சந்திரன்? இதைத்தான் நானும் சொன்னேன், நீங்க பெரிய ஆளுன்னு. செங்கல்பட்டு சந்திரனை உங்களுக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு உங்களை தெரியும். கோடீஸ்வரனை கொட்டேஷன் எடுக்கிறவன் தான் சந்திரன். பெரிய ஆளு. அவன் சாதாரண ஆள் இல்ல. உங்க 2 பேரையும் என் வீட்டுல வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா என் தலையை வெட்டி என் வீட்டுக்கே பார்சல் பண்ணிடுவேன்னு சொல்றானா? நீங்க 2 பேரும் சாதாரண ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாம இங்க வர்ற வழியில மோகன்தாஸுக்கும் பிரகாஷுக்கும் என்ன நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன் கிருஷ்ணா. தயவு செஞ்சு இப்பவே என் வீட்டை காலி பண்ணிருங்க. நீங்க கொடுத்த அட்வான்ஸ அப்படியே டபுள் மடங்கா நான் கொடுத்துட்றேன். அதுவும் இல்லாம 5 பைசா எனக்கு வாடகையே வேணாம். உள்ள இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில வச்சா மட்டும் போதும். நீங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னா நாங்க என்ன செய்யறது? வயசு பொண்ணை வச்சுக்கிட்டு நாங்க எங்க தான் போறது? பாட்டி எதுக்கு இவ கைய பிடிக்கணும்? இவ உங்க கைய பிடிச்சிட்டு போகட்டும். அதுக்குள்ள தெம்பெல்லாம் இந்த பொண்ணுகிட்ட நிறையவே இருக்கு. ஆமா, என் பாட்டியை காப்பாத்துற கெப்பாசிட்டி எனக்கு இருந்துதானே ஆகணும். வாடகை ரூல்ஸ்ல நாங்க போறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும், வேற வீட்டுக்கு போறதுக்கு டைம் கொடுக்கணும்லாம் இருக்கு. அப்படின்னா வேற வீடு பாக்குற வரைக்கும் இங்க 1 மாசத்துக்கு நாங்க இருப்போம். இங்க பாரு கிருஷ்ணா, நீ இந்த மாதிரிலாம் பேசி என்னை மிரட்டணும்னு நினைக்காத. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல நீ என்னை பத்தி விசாரி. 10-16 கடைகளுக்கு மேல, அதுவும் வீடுகளும் நான் வாடகைக்கு விட்டுருக்கேன். நம்ம 2 பேரும் முறப்புறாரம் அக்ரிமெண்ட் போடலைல. வெறும் வாயில தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த இடத்துலயே உன்னை நான் வெளியில தள்ளி கதவை அடைச்சா என்ன ஏதுன்னு கேட்க ஒருத்தனும் வரமாட்டான். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்ன மரியாதையா நீங்களே போறது நல்லது. நீ ஒரு காரியம் பண்ணு, உன்னுடைய ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடு, நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் நீங்க இருந்துக்கங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா போலீஸ்ல அந்த டாக்குமெண்ட்டை காமிப்பேன்ல. அப்போ எனக்கு ஒரு அட்ரஸ் இருந்தா வீடு இருக்கு. ஆமா, வீடு இருந்தாதான் அட்ரஸ் கிடைக்கும். தெரியும், ஆனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க யோசிச்சு சொல்றோம். ஓ, ரொம்ப லேட் பண்ண வேணாம், நான் இங்கன தான் இருப்பேன். வாங்க பாட்டி.
உன் மனசுல என்னமா நினைக்கிற? நமக்கு ஆதரவா யாரும் இல்ல அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு நல்லா தெரியும். பின்ன என்ன பண்றது? இப்போ முடிவு பண்றேன்னு போனவங்க அரை மணி நேரம் ஆச்சு. நம்ம வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்னதுனால அந்த கிழவியும் பொண்ணும் தப்பான முடிவு எடுத்துருவாங்களோ? திருப்பி ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் மூடி வச்சிருக்காளுங்க. ஓ அட கடவுளே, உள்ள வழிய தாப்பா போட்டிருக்கே. இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணு சமையல் அறையில் தூக்கு போட்டுக்கிட்டதுனால 6 மாசமா யாருமே வாடகைக்கு வராம வீடு பூட்டி இருந்தது. ஓ இந்த 2 பேரும் செத்து போயிட்டா வாழ்க்கையில யாருமே நம்ம வீட்டுக்கு வாடகைக்கு வர மாட்டாங்க. ஐயோ ஓ முருகா, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அப்ப ப்ரூஃப் எதுவுமே உங்ககிட்ட இல்லைல்ல? அப்போ இந்த அட்ரஸ் இல்லாதவங்களுக்கு வீடு கொடுத்தா எங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. நாளைக்கு திடீர்னு நீங்க ஜுரம் வந்து செத்துட்டா கூட நான் தானே பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். போதுண்டா, நிறுத்து. நாங்க கதவை திறக்க நேரமாகும்போது நீ என்ன நினைச்சிருப்ப? போக வழி இல்லாம வீட்டுக்குள்ள போய் 2 பேரும் தற்கொலை பண்ணிக்குவோன்னு தானே? அது அந்த மாதிரி சாகுற அளவுக்கு உங்கள மாதிரி நாங்க ஒண்ணு கோழை இல்ல. பேசுறதுக்கு முன்னால வார்த்தையில கவனம் இருக்கட்டும். குடுக்கிற வாடகைக்கு பில்லு எதுவும் வேண்டான்னு இந்த வீட்டுக்கு வரும்போது நீ தானே சொன்ன? அது நான் சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் தானே பாட்டி மிரட்டலே வந்தது. உங்களுக்காக உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்ம உரம் ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ் இல்லையே. நான் ஆசையாக வாங்கிட்டு வந்த மீன் குழம்ப கூட எனக்காக வச்சு கொடுக்க கூட உங்களுக்கு இஷ்டம் இல்லாத போது நான் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்? புரியுதுண்ணா. சொந்த வீட்டில் நெத்தலி குழம்பு வைக்கும்போது வாடகை வீட்டுக்கு வஞ்சர மீன் வாங்கி கொடுக்குற உங்களோட நல்ல மனசெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு அறிவு இருக்கு. இந்த வீட்ல இருந்து போனா கூட நாங்க இந்த ஊர்ல தான் இருப்போம். உங்களுக்கு என் வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நான் அவளை பார்ப்பேன். ஐயோ, நீ எதுக்கு அவளை பார்க்கணும்? அம்மா தாயே, உண்மையிலும் மிரட்டலுக்கு பயந்துதான் நான் வீட்டை காலி பண்ண சொன்னேன். என் மனசுல வேற எதுவும் இல்லம்மா. தயவு செஞ்சு நீங்க என் மேல கோவப்படாதீங்க. நாங்க கொடுத்த அட்வான்ஸ் கொடுங்க. இதோ டபுள் மடங்கா வச்சுக்கோங்க. இதோ இத வச்சுக்கோங்க. எதுக்கு? இவ்வளோ நாள் நாங்க இங்க இருந்ததுக்கு வாடகை. எங்களுக்கு யாரோட ஃப்ரீயும் வேண்டாம். இல்லம்மா, அது வந்து அத நீ வாங்கிக்கிட்டேன்னா நாங்க இந்த இடத்த விட்டு போவோம். உள்ள போய் நாங்க ஏதாவது நஷ்டம் வர வச்சிருக்கோமான்னு பாருங்க. நாளைக்கு அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. ஐயோ, அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்க மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நீங்க போலாம். நீ வாமா. என்னாச்சு பாட்டி? என்னாச்சு?
குடிக்க தண்ணி வேணுமா? ஐயோ. அங்க உட்கார்லாம் வாங்க. அண்ணா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. எவ்வளோண்ணா? 20 ரூபா. இந்தாங்க. பாட்டி இந்தாங்க குடிங்க. இப்போ பரவாயில்லையா? ம். ம் வாங்க. ஆ. அவ ரொம்ப ஈஸியா ஜெயில இருந்து வந்துருவான்னு சொன்ன விஷயத்த நீங்க யாருமே அதை நம்பலல்ல. இப்ப என்ன ஆச்சு? தாரா, அவ ஜெயிலை விட்டு வெளியில வந்தாலும் நம்ம அவளை இந்த ஊரை விட்டு துரத்திட்டோம்ல. இனி அவங்க எங்க போய் வாழ்வாங்க? இந்த உலகம் அந்த அளவுக்கு சின்னது இல்ல கஜேந்திரன். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவளை ஜெயிலையே முடிச்சிருவேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அதுவும் கிடையாது. ஜெயிலுக்குள்ள ஏதாவது பண்றதுக்கு டைம் கிடைக்கலையே தாரா. அப்போதைக்கு அவளை காப்பாத்திக்கிட்டால. இததான் மாமா நானும் சொல்லிட்டே இருக்கேன். உங்க பிளானிங் எல்லாம் ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்கு. ஒரு குற்றம் செஞ்ச ஆளை ரிமாண்ட் பண்ணா அவளுக்கு ஜாமீன் கிடைக்காம இருக்கிறதுக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கும் அவங்க செஞ்ச தப்பு ரொம்ப பெருசா இருக்கணும். அதை கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? கிருஷ்ணா அந்த தப்ப பண்ணலன்னும் இதுல ஏதோ சதி நடந்துருச்சுன்னும் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் தெரிய வந்துருச்சு. ஆனா மாட்டின பொண்ணு உங்க பேரு சொல்லியிருந்தா நீங்க இப்போ ஜெயில இருந்திருப்பீங்க. இது எங்களோட பிளானிங் மட்டும் இல்ல தாரா. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். என்ன ஆனாலும் அந்த பாட்டியும் அந்த பொண்ணையும் அந்த ஊர் ஜனங்க திருப்பி சேர்க்க மாட்டாங்க. மோகன்தாஸும் அந்த பிரகாஷும் இனிமே அவங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை? ஆமா, ஏதாவது ஒரு ஊர்ல போய் எப்படி வேணாலும் பொழைச்சுக்கிட்டோம். அம்மாவோட கேஸும் அசோகனோட கேஸும் அவங்க மூலமா வெளியில வராம இருந்தா போதும். அதுவும் சரிதான். ஆ, அந்த தலைவலி எப்படியாவது ஒழிஞ்சு போனா போதும். அதுவும் இல்லாம இனிமேல் அவங்க பிரச்சனைக்கு போனா இருக்கிற நிம்மதியும் கெட்டு போயிடும். நான் சொல்றது அந்த பொண்ணால நமக்கு இருக்கிற தலைவலி இனிமே ஜாஸ்தி ஆக போகுது. அவளும் பாட்டியும் ரோட்ல சும்மா அலைஞ்சு திரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுக்கறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடும். அது நம்ம வாழ்க்கையில ஆபத்தை தான் வர வைக்கும். தாரா இப்ப சொன்னது நியாயம்தான். அவங்க போற இடத்துல எல்லாம் பேசுறது மேலங்குளத்துல நடந்த கொடூரம் தான். நம்மள ஜனங்க தப்பா நினைச்சிருவாங்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. இருந்தாலும் பாட்டியும் அந்த பொண்ணையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வைக்க முடியுமா என்ன? மூளை இருந்தா அப்படி கூட யோசிக்கலாம்.
வேணாம் வேணாம், இனிமேல அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றத பத்தி யோசிக்கவே வேணாம். அவ்வளவு பிடிவாதமா இருந்தா தாரா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போ. ஏய், ஒருத்தர் அவங்க கருத்து சொல்லும்போது நடுவுல குறுக்க பேசாதீங்க. அதென்ன, தாரா என்ன வேணா சொல்லலாம், நான் வாயே திறக்க கூடாது. இந்த வீட்டுக்கு கிருஷ்ணாவும் பாட்டியும் இனிமேல வரவே கூடாது. அப்படி அவங்க வந்தா இந்த ஜெயந்தி இனிமேல இங்க இருக்க மாட்டா. அதுதான் என்னுடைய முடிவு. இந்த வீடு இப்போ உங்க பேர்ல தான் இருக்கு. அப்போ ஜெயந்தி அக்காவோட முடிவுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. என்னோட ஒப்பீனியனை தான் நான் சொன்னேன். இனி என்ன நடக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தாரா சொன்னதை வச்சு பார்க்கும்போது நம்ம இதுவரைக்கும் பார்த்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை ஏதோ நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதானா? அவளும் பாட்டியும் இனிமே எங்க போய் சேர போறாங்களோ அதுக்கேத்த மாதிரிதான். அப்படி இல்லைன்னா வழியில இருக்கிற தடங்களை தாண்டி அவங்க போகக்கூடாது. நம்ம அம்மாவோட உயிர் ஆத்துல முழுகி போன மாதிரி இவங்களும் ஏதாவது படுகுழியில முழுகணும். அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.